ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் ஃபீச்சர் வந்து அன்லாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபோன் நம்பர் இல்லாமல் வெறும் யூசர் நேம் வச்சு நம்ம வாட்ஸ்அப்பில் இன்னொருத்தவங்களோட பேசிக்க முடியும். ஸோ இப்படி வந்து வாட்ஸ்அப் அனௌன்ஸ் பண்ணோடனே இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டெப் இன் பண்ணி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட என்ன பவர்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 சொல்லுவாங்க. இந்த ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சோஷியல் மீடியா இன்டர்மீடியரியுமே கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா, மக்களை வந்து ஒரு ஸ்கேம், அதாவது ஏமாத்துத்தன்மையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக பண்ணுறது. ஸோ வாட்ஸ்அப் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இது பண்ணுறது என்னென்னா மக்களோட ப்ரைவசியை காப்பாற்றுறதுக்காக இந்த ஒரு ஃபீச்சர் நாங்கள் அன்லாக் பண்ணியிருக்கோம். அதாவது மக்கள் வந்து யாராவது தெரியாதவங்கள்ட்ட வந்து ஏதாவது ஷார்ட் டேர்ம் கான்டாக்ட் இருக்குன்னு நினைப்பாங்க. இந்த டெலிவரி ஏஜென்ட்டை ஃபோன் நம்பர் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபோன் நம்பர் கொடுக்காம யூசர் நேம் மட்டும் ஷேர் பண்ணாலே 2 பேருக்கு நடுவில் சேட் பண்ணிக்கலாம். இல்லை சில சமயம் எனக்கு வேணாம், இந்த சேட் இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு நினச்சா பிளாக் பண்ணவும் செஞ்சுக்கலாம். கவர்மெண்ட் இதெல்லாம் அப்போஸ் பண்ணி முக்கியமாக ஒரு 3 விஷயம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிட்டி தெஃப்ட் அண்ட் இம்பர்சனேஷன். அதாவது இப்போ உங்கள் பேர் வந்து விஜய்னு இருக்கலாம். ஸோ விஜய்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் உங்கள் பேரை வச்சுட்டு யூஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம சாதாரண மனுஷங்கன்னா பரவாயில்ல, சில செலிப்ரிட்டி வந்து இப்போ ஆக்டர் விஜய் அப்படின்னு சொல்லி போட்டால் வேறு யாருமே ஆக்டர் விஜய்னு கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆர்பிஐ பேங்க், இந்த மாதிரி ஜெனரிக் நேம் கூட நிறைய பேர் வாங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வாங்குறதுனால சேட் பண்ணுறப்போ ஒரிஜினல் சோர்ஸ்லேருந்து தான் மெசேஜ் வரும்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஏமாந்து போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் அரெஸ்ட் அண்ட் ஃபிஷிங் சொல்லுவாங்க. டிஜிட்டல் அரெஸ்ட்னா உங்கள் பேரில் வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு, ஒரு இல்லீகல் பார்சல். பட் நம்ம அந்த மாதிரி பார்சல் எதுவும் போட்டிருக்க மாட்டோம், அது வேறு விஷயம். ஸோ இந்த பார்சல் வந்து நீங்கள் தப்பிக்கணுன்னா, உங்கள் மேலே கேஸ் போடாமல் இருக்கணும்னா இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், இந்த மாதிரி உங்கள் பேரில் வந்து ஒரு சஸ்பிஷியல் டிரான்சாக்ஷன் வந்திருக்கு, ஸோ இதுலேருந்து நீங்கள் காப்பாற்றணுன்னா இவ்வளோ அமௌண்ட் உடனே கட்டணும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. இந்த மாதிரி ஸ்கேமுக்கு நிறைய பேர் இரையாயிருக்காங்க. ஸோ இதுலேருந்து காப்பாற்றுறது ஒரு முக்கியமான விஷயம். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபிஷிங்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஷிங் என்னென்னா, ஒரு தேவையில்லாத லிங்க்கை உங்கள் ஃபோனுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஏதோ ஒரு லிங்க் தானே அப்படின்னு சொல்லி தெரியாமல் ஒரு அழுத்திடுவீங்க. இந்த மாதிரி அழுத்துறனாலே ஒரு கிளிக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் டேட்டா பேஸும் அவங்கள்ட்ட போயிடும். அந்த டேட்டா பேஸை வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயத்த அவங்க சாதிச்சுப்பாங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பணம் சார்ந்த விஷயமா தான் இருக்கும். ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, டெலகிராம் மாதிரியே வாட்ஸ்அப்பும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப துணப்பக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் யூசர் பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோடி தாண்டிடுச்சு இந்தியாவில் மட்டும். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யூசர் ஐடி போடுறதுனால யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்க யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாயிருன்னு கவர்மெண்ட் பிளாக் பண்ண சொல்லியிருக்கு. எது எப்படியோ இந்த மாதிரி ஒரு சட்டங்கள் கடுமையானால் தான் மக்கள் காப்பாற்றப்படுவார்கள்ன்றதை நம்ம மனசில் வந்து ஸ்ட்ராங்காக பதிய வச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக், ஃபாலோ, ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.